தமிழ் ஜனம் சிறப்பு நேர்காணல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போது நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையினுடைய முன்னாள் அமைச்சர், சிஎல் நிறுவனத்தினுடைய தலைவர், மனிதவள திறன் மேம்பாட்டு ஆலோசகர் மாஃபாய் பாண்டியராஜன். வணக்கம் சார். வணக்கம். என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலான்னு தேடிட்டு இருக்கிற காலகட்டம். எந்த படிப்பாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எதை கவனத்தில் கொள்ளணும்னு நீங்கள் சொல்கிற ஆலோசனை? எனக்கு நன்றி. தமிழ் ஜனம் சேனலில் நான் பண்ணுற முதல் நிகழ்ச்சி அழைத்ததுக்கு நன்றி. அதுவும் தேசம், தெய்வம், தமிழ் இந்த மாதிரி ஒரு 3 அம்சங்களை முன்னிலைப்படுத்தி ஒரு சேனல் வருதுன்றது மிகப்பெரிய நல்ல விஷயம். முதலாண்டு கடந்திருக்கிற உங்கள் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்ட கேள்வி கரியர் அப்படின்றது, அதாவது வாழ்க்கை பணி அப்படின்றது ஒரு பக்கம், இன்னொன்று வந்து கல்வி பாதைன்றது. ஏன்னா அந்த வாழ்க்கை பணியையும் கல்வி பாதையையும் வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு திறன் இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்ட்ட இருக்க வேண்டியிருக்கு. பெற்றோர்கள்ட்ட அந்த புரிதல் இருக்க வேண்டியிருக்கு. நீங்கள் வாழ்க்கை பணிக்கு என்ன ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு பேசுவாங்க. அதற்கும் கல்வி பாதைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றத ஒரு புரிதல் உருவாகணும்னு நினைக்கிறேன். டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அந்த ஒரு ஃபிக்சேஷனில் பல மாணவர்களும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த புரிதல், அதாவது கரியர் டிசைனுக்கும் எஜுகேஷ்னல் சாய்ஸஸுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுல, நான் ஒரு தொழில் முனைவோன் ஆகணுன்றதோ இல்லை வந்து நான் ஒருத்தர் வேலைக்கு போகணுன்றதோ ஒரு பாதை. இன்னொரு பாதை வந்து நான் வந்து ஓகே அரசு துறையில் பணியாற்ற வேண்டும் அப்படின்றது. அரசு துறையில் வந்து நான் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் மட்டும்தான் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் ஒரு குரூப் 1 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம். இப்போ குரூப் 1 ஆகி கூட நான் ஐஏஎஸ் ஆக முடியும். ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்களில் பாதி பேர் இந்த மாதிரி வந்தவங்க தான். குரூப் 1 எழுதி அரசு துறைக்கு போய் அதிலிருந்து ஐஏஎஸ் ஆகி வந்தவங்க இன்னைக்கு மிகச்சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய பல ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி வந்தவங்க தான். ஒரு கிராஜுவேஷன் மட்டும் படிச்சுட்டு ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸோ இன்ஜினியரிங்கோ மெடிசினோ படிச்சுட்டு ஒரு ஐஏஎஸ் எழுதாமல் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 எழுதி போய் 10 வருஷத்தில் ஐஏஎஸ் ஆகி இன்னைக்கு பெருமளவுக்கு ஸ்டேட்டோட செக்ரட்டரியாக இருந்தவங்க கூட இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புரிதல்கள். ஸோ 2 விஷயங்கள் உங்களுக்கு முதல்ல சொல்ல விரும்புகிறேன். கல்வி அப்படின்னு இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெற்றோர்கள் பிள்ளைங்களை வந்து என்ன வாழ்க்கை பணிக்கு அவங்க போகணும், அவங்க விருப்பம் என்ன, அந்த கரியர் பார்க்கறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் கல்வி பாதை என்பது வேறு, வாழ்க்கை பணி என்பது வேறு. இந்த புரிதல்களோட போனால் ஓகே நான் ஐஏஎஸ் ஆன பையன், ஆனால் அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி அவன் வந்து ஒரு நல்ல காலேஜில் போகணும். அதாவது எங்கு படிக்கிறீர்கள் என்பது, என்ன படிக்கிறீர்கள் என்பதை விட முக்கியமானது. அதான் சார், தொடர்ந்து இப்போ உங்களை போன்ற கல்வியாளர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. அந்த ரொம்ப அந்த இன்ஸ்டியூஷன் ரொம்ப முக்கியம். அதை எப்படி இவங்க கண்டறிகிறது? பல வசதிகள். இப்போ அநேகமாக எல்லா துறைகள், 7 துறைகள் நான் சொன்னேன். இந்த 7 துறைகளையுமே பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2, டயர் 3 கல்லூரிகள் இருக்குது. கல்லூரிகள் என்று தளப்படுத்தப்பட்டு விட்டது. தளம்னா முதல் தளம் எது, 2வது தளம், 3வது தளம் என்றது. இப்போ இன்ஜினியரிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 22 விழுக்காடு மாணவர்கள் 4 ஆண்டுகள் முடிக்கும் பொழுது அரியர்ஸோட முடிக்கிறாங்க. இந்த 22 விழுக்காடு தான் என் பையன் போகக்கூடாதுன்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதுக்கு என்னன்னா, அவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, அந்த இதுக்குள்ளே போக வைக்கணும். பிடிச்ச சப்ஜெக்ட் போய் படித்தான்னா தான் அவன் வந்து படிப்பான். இல்லைன்னா வந்து அரியர்ஸ் மேல் அரியர்ஸ் சுமந்து கொண்டு இன்றைக்கி இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஓராண்டுக்கு வேலை இல்லாமல் 40 விழுக்காடு மாணவர்கள் இருக்காங்க. இந்த 40 விழுக்காடில் இந்த 22 விழுக்காடு அடங்கிடுறாங்க. ஓகே, அதனால் வந்து அவனுக்கு உண்மையிலே அந்த சப்ஜெக்ட் பிடிக்குதா அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். நல்ல கல்லூரிகள் எது என்பதற்கு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம், அந்த காலேஜ்லேருந்து எவ்வளோ பேர் அரியர்ஸ் வச்சுருக்காங்க. இது இன்னைக்கு ஓப்பன் டேட்டாவாக இருக்குது உங்களுக்கு வந்து. இதை நீங்கள் பார்க்கணும். ஓகே, நிறைய பேர் அரியர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. படிச்சுட்டு வேலை இல்லாமல் இல்லை, நல்லா படிக்காமல் தான் வேலை இல்லாமல் இருக்காங்க. இல்லைங்க, படிச்சுட்டும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. நல்லா படிக்காமல் அரியர்ஸோட அதனால் வேலை சந்தைக்குள்ளேயே வர முடியாமல் இருக்கிறவங்க ஒரு பெரிய குரூப் இருக்கிறாங்க. அதுதான் 22 விழுக்காடு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு 1 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க 40 விழுக்காடு. தமிழ்நாட்டு டேட்டா நான் சொல்கிறேன். அப்படின்னா அதில் 22 விழுக்காடு, 18% படித்து பாஸ் பண்ணால் மட்டும் போதாது இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா நிகரற்ற திறன்கள் வளர்க்க வேண்டிய காலகட்டம் இது. ஸோ ஸ்கில்ஸ்ன்றது அதுக்கப்புறம் வருது. வேலை சந்தைக்குள்ளே நீங்கள் எப்படி போகிறதுன்றதுக்கு முதல் புரிதல். வாழ்க்கை பாதை என்பது வேறு, வாழ்க்கை பணி என்பது வேறு, கல்வி பாதை என்பது வேறு. கல்வி பாதையில் நீங்கள் எடுக்குது உங்கள் வாழ்க்கை பணிக்கு உதவியாக இருக்கும். ஆனால் இந்த கல்வி பாதை மட்டுமே
நீங்கள் என்ன ஆகணுன்றதை டிட்டர்மின் பண்ண போகிறதில்ல. எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இன்ஜினியரிங் மெடிசன் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகிறவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டில் 1/3 அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஜினியரிங்கோ எம்பிஏவோ இல்லை எம்பிபிஎஸ்ஸோ படிச்சுட்டு ஐஏஎஸ்க்கு வர்ற எண்ணிக்கை வந்து இன்றைக்கி அதிகமாகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எங்கு படிக்கிறேன் என்பது மிக முக்கியம். எந்த தளத்தில் இருக்கிற கல்லூரியில் போகிறது மிக முக்கியம். இப்போ டயர் 3ல நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு, டயர் 2ல நீங்கள் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் படிக்கிறது பெட்டர். ஓகே, இப்போ டயர் 1 எதுன்றது நிறைய இன்னைக்கு சர்வேக்கள் வருது, கொஞ்சம் அதிகமாகவே சர்வேக்கள் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த கல்லூரிகள் எது என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் பெற்றோர்களுக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்தாங்களாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து என்னென்ன கல்லூரிகள்ன்றது. கவுன்சிலிங்கில் வரக்கூடியது வராதது இது. இன்னைக்கு வந்து ஒரு கிண்டி இன்ஜினியரிங்கோ பிஎஸ்சி டெக்கோ ஆர்இசி என்ஐடியோ வந்து தரம் 1ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ ஐஐடி போன்ற நிறுவனங்கள் இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு. 25 ஐஐடிக்கு மேலே இன்னைக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ அதில் எப்படியாவது போகணும். அதுக்கு எப்போ பயிற்சிகளை ஆரம்பிக்க போகிறோம், ஜேஇ பயிற்சி எப்போ ஆரம்பிக்கிறோம், அதே போல் நீட் பயிற்சி எப்போ ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு 8வது வகுப்புலேருந்து பயிற்சி ஆரம்பிக்கிற காலகட்டம் ஆகிப்போச்சு. எங்கு படிப்பது என்பதற்கு எந்த கல்லூரி டயர் 1ஆ டயர் 2ஆ டயர் 3ஆன்னு பார்க்குறது மிக முக்கியம். டயர் 3ல இருக்கிற கல்லூரிகளை அவாய்ட் பண்ணணும். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த டயர் 3 காலேஜஸில் என்ன இருக்காதுன்னா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் இருக்காது. ஓகே, அதை எளிதாக நீங்கள் பார்த்துடலாம். உங்கள் பெற்றோர்கள் வந்து ஒரு அந்த காலேஜுக்கு போய் பார்த்தீங்கனாலே அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிடும். பக்கத்தில் இருக்குது, அதனால் அந்த கல்லூரிக்கு போகணுன்ற நினைப்பை முதல்ல மாற்றுங்க. தயவு செய்து அதை மாற்றுங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த பையன் வந்து ஹாஸ்டலில் இருக்கணும்னா கூட இருக்கட்டும். அந்த இடத்துல போய் எது டயர் 1 அந்த தளத்தில் இன்றைக்கி ஒரு 30 கல்லூரிகள் போல் இன்ஜினியரிங்கில் டயர் 1ல் இருப்பாங்க. மெடிசனில் பார்த்தீங்கன்னா டயர் 1ல் இருக்கக்கூடியது அநேகமாக அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளையுமே அதில் வந்துடுது. மெடிசனில் வெளியே போய் படிக்கிறது, ஜிப்மர்லேயோ பிஜிஐலையோ எய்ம்ஸ்லையோ போய் படிக்கிறது கூட பெரிய தவறு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 5 ஆண்டுகள் அனுபவம் என்பது ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் சென்று படிப்பது என்பது அது தரக்கூடிய படிப்புகளே பெரிய படிப்பு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிடாமல் இந்திய அளவில் தரவரிசையில் டயர் 1 எந்த கம்பெனி காலேஜ் இருக்குது, இந்தியா டுடேல ரெகுலராக அந்த ரேட்டிங்ஸ் வருது. பல பேருக்கு தெரியாது. இப்போ பிரசிடென்சி கல்லூரி மாதிரி ஒரு கல்லூரி, அரசு கல்லூரி, ஆனால் அவங்க இந்திய அளவில் டாப் 3ல கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எக்கனாமிக்ஸ் போன்ற துறைகளில் பார்த்தீங்கன்னா அவங்க அதில் முதல் இடத்துல இருந்துகிட்டே இருக்காங்க. இப்போது பல தரவரிசைகள், இப்போ QS ரேட்டிங்ஸாக இருக்கட்டும், டைம்ஸ் ரேட்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த எந்த தளத்தில் எந்த கல்லூரி இருக்குது என்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அதுவும் மத்திய அரசாங்கம் இப்போ NIRF கொண்டு வந்ததுலேருந்து, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் வந்ததுலேருந்து இன்ஜினியரிங் கல்லூரிகளை நீங்கள் பார்த்துக்கலாம், யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் அதுக்குள்ளே பார்த்துக்கலாம் அந்த தரவரிசையில் எங்கே இருக்காங்கன்றது. ஸோ தரவரிசை எனக்கு தெரியலன்ற நிலை எந்த கிராமத்தில் இருக்கிற மாணவனுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தெரிஞ்சுக்கிற வசதி இருக்கு. அதில் இன்னொரு விஷயங்களும் வருது சார். இப்போ நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇயில் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்காக ஒரு நீங்கள் சொல்கிற ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் தேர்ந்தெடுத்துறாங்க. அது கிடைக்கல அப்படிங்கிறப்ப அதே கம்ப்யூட்டர் சயின்ஸை ஏதோ ஒரு காலேஜில் போய் படிக்கிறது மிகப்பெரிய தவறு. அதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ரொபாட்டிக்ஸ் ஒரு காலத்தில் வந்தது, ஏஐ ஒரு காலத்தில் வந்தது, அனலிட்டிக்ஸ் ஒரு காலத்தில் வந்தது. இந்த தரவரிசையில் கீழே இருக்கிற பல கல்லூரிகள் தங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்னால மாணவர்கள் வருவாங்கன்றதுக்காக அந்த சப்ஜெக்டை கொண்டு வந்து போடுறாங்க. இன்றைக்கி என்ன வேலை சந்தையில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயரை பொறுத்த வரைக்கும் சார், நீங்கள் ஒரு TCS வர்றாங்க, இல்லை விப்ரோ வர்றாங்க, இல்லை இன்ஃபோசிஸ் வர்றாங்க, இவங்களாம் லார்ஜ் ரெக்ரூட்டர்ஸ். இவங்க உண்மையிலேயே வந்து ஒரு கல்லூரியை வச்சு போகிறாங்களே தவிர இந்த சப்ஜெக்ட்னு பார்த்து எடுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு TCSல கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறாங்க. அதனால் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர்கள் தான் வேணும், எனக்கு மற்ற டிசிப்ளின்ஸ் வேண்டான்னு கேட்குறதே கிடையாது. ஓகே, இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் சுந்தர் பிச்சையே பார்த்தீங்கன்னா மெட்ரலஜி அவர். ஓகே, அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது. ஏன்னா அவர் வந்து மெட்ரலஜி படிச்சுட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு இந்த டயர் 3ன்னு நான் சொல்கிற கல்லூரிகள் வந்து ஒன்று பிளேஸ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது, டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. அவங்களுக்கு வந்து இந்தந்த பயிற்சிகளுக்கு இந்தந்த டெஸ்ட்டுக்கு பயிற்சி தர்றேன் அந்த எண்ணம் இருக்காது அவங்ககிட்ட. 3வது கட்டமைப்பு இருக்காது. 4வது இன்னைக்கு வந்து ஒரே ஆசிரியரை பல கல்லூரிகளில் போட்டு பாடம் எடுக்க சொல்கிற கதை நடக்கும். நிரந்தர ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. UGC ஒன்று சொல்லும், ஆனால் இவங்க கொடுக்குற சேலரி UGC சேலரியில்
10ல் 1 பங்கு இருக்கிற கல்லூரி எனக்கு தெரியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் வந்து எளிதாக நீங்க கண்டறியக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா உலகத்துல டயர் 3 எது, அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்றதுக்கு ஈஸியான விஷயம். என்ஐஆர்எஃப்ல இருக்காங்களா? என்ஐஆர்எஃப்ல இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தமா? 5 வருஷம் ஆயிருக்கும் அந்த காலேஜ். 5 வருஷத்துல வந்து அவங்க அந்த இதுக்கு என்ஐஆர்எஃப்க்கு அப்ளை பண்ணணும். என்ஐஆர்எஃப்க்கு அப்ளை பண்றப்போ அந்த எவாலுவேஷன் வந்து மிக தெளிவாக, மிக வெளிப்படையாக இன்னைக்கு வந்து நெட்ல போட்டிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப என்ஐஆர்எஃப் இருக்குன்றதே ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு. ஓகே, என்ஐஆர்எஃப்ல அவங்க 100க்கு மேல வந்திருக்காங்கன்னா கூட 500க்குள்ள இருந்தாங்கன்னா தான் அந்த ரேங்கிங் வரையறையை தொட்டாங்கனாலே அது ஒரு ரேங்கிங் தகுதியாயிரும். வந்துரும். அந்த ரேங்கிங் இருக்கிற கல்லூரிகளா நீங்க போறது முக்கியம். இந்த 3லிருந்து 2க்கு வரக்கூடியவங்க, 2லிருந்து 1க்கு வரக்கூடியவங்க, இந்த தளம் மாறி உயர்ந்து கொண்டு இருக்கிற கல்லூரிகள் இன்னும் சிறப்பான ஒரு சாய்ஸா இருக்கணும் உங்களுக்கு. இது என்ஜினியரிங். மெடிசனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம கல்லூரிகள் கட்டமைப்பு தரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மிக நல்ல நிலைக்கு வந்திருக்கு. இதுல வந்து நம்ம மாணவர்கள் அதிகமா செய்யாத விஷயம் என்னன்னா, வெளி மாநிலங்களுக்கு சென்று பயில்வது. இப்ப எய்ம்ஸ் இருக்குன்னா எல்லா எய்ம்ஸ்லயுமே அதர் ஸ்டேட் கோட்டா இருக்கு. அந்த ஸ்டேட் கோட்டாவை தமிழர்கள் அவ்வளவா யூஸ் பண்றது கிடையாதுன்றது ஒரு முக்கியமான வருத்தம். பிஜிஐ சண்டிகரா இருக்கட்டும், நம்ம இங்க இருக்கிற நம்ம ஜிப்மரா இருக்கட்டும், இங்கிருந்து போற பையங்க எண்ணிக்கை மெடிசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 1000 பேராவது போறாங்க. ஜார்ஜியாலையும் இந்த கிர்கிஸ்தான்லையும் பல நாடுகளுக்கு போறாங்க. பிலிப்பைன்ஸ்லயும் போய் படிக்கிறவங்க 1000 பேராவது போறாங்க. எப்ப அங்க போய் படிக்கிறியே, பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்லயோ போய் படிக்கிறதுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு ஒரு புரிதல் இல்லை. ஏன்னா இந்த தளவரிசையில் கல்லூரிகள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றனது அந்த புரிதல் கிடையாது. இந்த தரவரிசையில மேல இருக்கக்கூடிய பிஜிஐ, எய்ம்ஸ், ஜிப்மர் இவங்கெல்லாம் வந்து அங்கங்க பரப்பி கிடக்கிறாங்கன்றது தெரியல. இது புரியணும் உங்க இது முன்னால. மெடிசனை பொறுத்த வரைக்கும் நீட்டு இன்னைக்கு செட் ஆயிருக்கு. அது நீட்டுக்கு அதிகமா எழுதுற பையங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்துட்டாங்க. அதிகமா மார்க் எடுக்கிற பையங்க இன்னைக்கு தமிழ்நாடு பையங்க. ஆனா ஒரு மாநில மாறி போய் படிக்கிறது அப்படின்ற ஒரு புரிதல் பலருக்கு. ஒவ்வொரு துறை, இந்த 7 துறைகள் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ்ல இருந்து இன்ஜினியரிங், மெடிசன், நம்ம லா, சட்டம் மற்றும் அக்ரிகல்ச்சர், விவசாயம், இந்த 7 துறைகள்லையுமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் நீங்க எடுக்கிறப்போ எம்பிபிஎஸ் ஆனால் தான் மருத்துவத்தில் இருக்கணும்னு கிடையாதுங்க. இன்னைக்கு சாதாரண பிஎஸ்சி 3 வருஷம் படிச்சுட்டு போற பசங்க இன்னைக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் மிக்க துறைகள்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு மெடிசன்ல பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ரிலேட்டட் ஒர்க் இருக்கு, டயக்னாஸ்டிக் டெக்னீஷியன்ஸா இருக்கு. அதே போல சர்டிபிகேட் ப்ரோக்ராம் டயக்னாஸ்டிக் டெக்னீஷியன் படிச்சுட்டு மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஃபாரின்ல அதுக்கு டிமாண்ட் அதிகம். நான் இன்னைக்கு மலேசியால பினாங் போயிருந்தப்போ டூல் அண்ட் டை மேக்கிங் இன்ஜினியரிங்ல அந்த டூல் அண்ட் டை மேக்கிங் டிப்ளமோ படிச்சுட்டு வர்ற பையங்க 4 ஆண்டுகள் டிப்ளமோ படிக்கிறாங்க என்டிடிஎஃப்ல. அதுல படிச்சுட்டு வர்ற பையங்களுக்கு என்ஜினியர்ஸை விட 2 மடங்கு சம்பளம் கிடைக்குது. இன்னைக்கு வந்து மலேசியாவில் பினாங் வந்து மிக முக்கியமான கேந்திரம். செமிகண்டக்டர்ஸுக்கான டூல் அண்ட் டை மேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு கேந்திரங்கள்ல இந்த மாதிரி வாய்ப்புகள், எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. சார் நான் இப்போ கேட்க வந்து சார், நிறைய பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது படித்த உடனே வேலை வாய்ப்பு. நீங்க உங்களை அண்மையில படிச்ச உங்கள் நிறுவனத்தின் மூலமாக சற்றேறக்குறைய 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அப்ப நிறுவனங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும்ல, அதற்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இவங்க எப்படி தயாராகும்? இல்லை, ஒன்று நீங்க இன்னைக்கு கல்வி பாதையை தேர்ந்தெடுக்கும் பொழுது வாழ்க்கை பயணத்தில், வாழ்க்கை பணியில என் பையன் என்னவா இருக்கணும் அந்த சிந்தனையை கொஞ்சம் வளர்த்துக்கிடணும். ஏதோ ஒரு பெருமை இது படிச்சா அப்படின்ற எண்ணம் இருக்காம, பெருமைக்காக படிக்காம வாழ்க்கை பணிக்காக படிக்கிற ஒரு பாங்கு நீங்க உருவாக்கிக்கிடணும். அது என்ன இதை வச்சு சொல்லணும்னா, இப்போ எங்க நிறுவனம் மூலமா மாஃபா சிஎல்ஹெச்ஆர் மூலமாக 5 லட்சம் பேர் இது வரைக்கும் நாங்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கோம்னா, எண்ணற்ற நிறுவனங்கள் ஒரு 25 துறைகளா பிரிச்சு இந்த நிறுவனர்கள் வந்து இன்டர்வியூ பண்றாங்க. அதுக்கு உண்டான தொழில்நுட்பங்கள் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஹெச்ஆர் டெக்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இதில் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இன்னைக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட். இன்னொன்று திறன் வளத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அடல் பிஹாரி வாஜ்பேயி அவர்கள் முதல்ல சொன்ன விஷயம் திறன் வளர்த்தல் மிஷன் அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்தி ஆரம்பிச்சு விட்டது மிகப்பெரிய வேகம் பிடித்து இன்னைக்கு வந்து 78,000 கோடி இன்னைக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களும் செலவு செய்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு. இப்போ தீன்தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌஷல் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமப்புற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு திட்டம் தான் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம். அந்த ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக
இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக, ஏன்னா இது எல்லாமே வந்து மாநில அரசாங்கங்கள் மூலமாக செயல்படுத்தக்கூடிய மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள், DDU-GKYன்னு நான் சொன்னது. அதே போல் PMKVY, இது மாதிரி ஒரு சாகர்மாலா, நம்ம துறைமுக பகுதிகளில் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கிற இடங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய சாகர்மாலா திட்டத்தை கீழே இது மாதிரி வந்து ஒரு 18 திறன் வளர்த்தல் திட்டங்கள் மத்திய அரசாங்கத்தில் கன்சீவ் பண்ணப்பட்டு நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக ஃபண்ட் ஒதுக்கப்பட்டு மாநில அரசாங்கங்களால் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,10,000 இளைஞர்கள் இதில் படிக்கிறாங்க. நம்ம மொத்த இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற பையங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-2.5 லட்சம் பேர் தான் இன்னைக்கு தேதிக்கு. அதில் பாதி பேர் இன்னைக்கு வந்து திறன் வளர்த்தல் திட்டங்கள் மூலமாக 3 மாதத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் தான் இந்த கோர்சஸ் வந்து. நீங்கள் +2 பாஸ் ஆகிருக்கலாம், ஃபெயில் ஆகிருக்கலாம், 10th பாஸ் ஆகிருக்கலாம், ஃபெயில் ஆகிருக்கலாம், நீங்கள் இந்த கோர்ஸ்குள்ளே போக முடியும். இங்கே தமிழ்நாட்டில் ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னா சார், இப்போ ஒரு 100 பேர் +2 பாஸ் பண்ணாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 52 விழுக்காடு பேர் வந்து கல்லூரிக்கு போய் படிக்கிறாங்க. மிச்சம் 48 பேர் என்ன ஆகிறாங்க, இந்த கேள்வி யாரும் கேட்கவே கிடையாது. மிச்சம் 48 பேர் ஏதோ ஒரு வேலையை எடுத்து செய்ய போகிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 10% இந்த கட் வந்து நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. நம்பர் 1, இந்த 10 பேர் 100க்கு 10 பேர் +2 முடிச்சுட்டேன், நான் பாஸ் பண்ணிட்டேன், ஆனால் வந்து நான் எதுவும் பண்ணலை, வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், இந்த கட் வந்து இருக்கவே கூடாதுங்க. நம்பர் 1, அவங்கள வந்து ஏதாவது ஒரு திறன் வளர்த்தல் கோர்ஸில் சேர்த்து, இன்னைக்கு திறன் வளர்த்தல் கோர்சஸில் தமிழ்நாடு அரசாங்கம், இந்த மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்க தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அமைப்புகள் இன்னைக்கும் கூட ஒரு 60% கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் தான். அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்கன்னா 40% ஃப்ரீ சீட்டுன்னு இருக்குது. உங்களுக்கு வந்து ஃப்ரீ சீட் பண்ண கிடையாது. சில கோர்சஸில் வந்து உங்களுக்கு ஸ்டைபன் கொடுத்து கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ இங்கே நம்ம சென்னையுடைய புறநகர் பகுதிகளில் இங்கிருந்து ஆட்களெல்லாம் கொண்டு போய் அங்கே போய் போட்டாங்கல்ல, அந்த இடத்துல எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாடு அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக செய்யக்கூடிய விஷயங்கள். இதில் பல நேரங்களில் தேடி தேடி அலைஞ்சாலும் பிள்ளைகளை அதில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு Tier 3 நிறுவனத்தில் அவன் போய் கண்டிப்பாக அரியர்ஸ் தான் வாங்க போகிறான், அங்கேருந்து வெளியே வர போகிறது இல்லை, அப்படி தெரிஞ்சு கூட அங்கே போய் போடுறாங்க. இப்போ அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த திறன் வளர்த்தல் திட்டங்களில் சேர்க்கறது இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா 40% சீட் வந்து அதில் வந்து வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய வந்து BE BTech அப்படிதான் போகிறாங்களே தவிர டிப்ளமோ ITஐக்கான வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஐடிஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா சார், டாடா கம்பெனியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கவர்மெண்ட் ஐடிஐக்கும் 30 கோடி செலவு செஞ்சு ஏஐ லேப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேப். பாதி இன்ஜினியரிங் கல்லூரிகள் அந்த லேப் கிடையாது. ஓகே, ஏஐ லேப் வந்து செயற்கை அறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேப் வந்து பாதி இன்ஜினியரிங் காலேஜஸில் இன்னும் கிடையாது. ஓகே, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஐடிஐக்கள்லையும் டாட்டாவுடைய CSR மூலமாக இன்றைக்கி 30 கோடி ஒரு காலேஜுக்கு. நாங்கள் விருதுநகர் ஐடிஐயுடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் நான் இருக்கிறேன். நாங்கள் எங்கள் நிறுவனம் அதை தத்தெடுத்துருக்கு. விருதுநகர் ஐடிஐ பார்த்தீங்கன்னா அவங்க கட்டி கொடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி ஐடிஐக்களில் உருமாற்றி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், டிப்ளமோ படிச்சுட்டு வர்ற மாணவர்கள் இன்றைக்கி தரவரிசையில் தமிழ்நாடு எங்கேயோ இருக்குது இன்றைக்கி வந்து. ஓகே, நீங்கள் வந்து ஒரு டிப்ளமோ அது வந்து 3 வருஷம், அதில் வந்து இப்போ லேட்டரல் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். உங்களுக்கு அது வேறு பல மாநிலங்களையும் தராத ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் லேட்டரல் என்ட்ரி நீங்கள் செகண்ட் இயரில் போய் படிக்கலாம். நீங்கள் வந்து இது பண்ணி போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலங்களில் இன்னும் நம்ம பெற்றோர்கள் இந்த ஐடிஐக்கும் டிப்ளமோவுக்கும் கொடுக்குற மதிப்பீடு இன்னும் குறைவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கறது இல்லை. அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, மிகப்பெரிய வாய்ப்பு. என்னுடைய ஃபர்ஸ்ட் பாஸ் பேர் வி கிருஷ்ணமூர்த்தி சார். செயலை உருவாக்குனவர், செயல் நிறுவனத்தை உருவாக்குனவர், மாருதியை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தவர், பிஹெச்இலுடைய MD-யா இருந்தவர். அவர் டிப்ளமோ ஹோல்டர் தான். சேஷாய் பாலிடெக்னிக்ல படித்த சாதாரண டிப்ளமோ ஹோல்டர். அவர் வந்து இந்திய தொழில்துறையே வந்து கைக்குள் வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய மனிதர் வி கிருஷ்ணமூர்த்தி, VK. அதனால இந்த டிப்ளமோ வந்து இன்ஜினியரிங்க்கு 1 டவுன், ஐடி வந்து டிப்ளமோவுக்கு 1 டவுன், இந்த மாதிரி மனதில் ஒரு கோடு போட்டு வச்சிருக்கிறோமே, அந்த எல்லை கோடுகள் மாற வேண்டிய காலகட்டம் இது. குறிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு 10% மாணவர்கள் வந்து +2 முடிச்சுட்டு இல்லை 10th முடிச்சுட்டு ஒன்றும் செய்யாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்கல்ல, அது மிகப்பெரிய தவறு. இல்லை வந்து வெட்டியாக இருக்கான், ஏதோ பக்கத்தில் இருக்க ஒர்க் ஷாப்பில் போய் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கட்டும் அப்படின்னு அனுப்பி விடுறோம் பார்த்தீங்களா. அவனை வந்து ஒரு 3 மாதம்
அந்த துறையிலேயே ஒரு திறன் வளர்த்தல் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போனானா அவன் வந்து முறை சார்ந்த தொழிலாளி ஆயிடுறான். என் பையன் வந்து ஒரு ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கானா, ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கானா, இதை வந்து பார்க்கக்கூடிய திறன் நம்ம பெற்றோர்களுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் வந்து நான் நீட்ல இது வாங்கினா தான் எனக்கு பெருசு, அப்பதான் நான் வந்து உயிரோட இருப்பேன், நான் செத்து போவேன், இந்த எண்ணம்லாம் வராம இருக்கும். ஒரு படிப்பின் மீது விருப்பம் இருக்கலாம், ஆனா எல்லா படிப்புக்கும் எதிர்காலம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அப்சல்யூட்லி. அதுல வந்து நீங்க அதை வச்சு என்ன செய்றீங்க சொன்னல, பிகே வந்து ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுமே கண்ட்ரோல் பண்ண ஒரு லெவல்ல இருந்தாரு. அதே மாதிரி சி கே பிரகலாத் கோயம்புத்தூர், சீஃபா கோயம்புத்தூர், சி கே பிரகலாத் வந்து சென்னை நுங்கம்பாக்கம் கார்பரேஷன் ஸ்கூலுடைய அலுமினி சார். அவர் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் எல்லாமே அவர் என்ன சொல்ல போறாருன்றதுக்காக எண்ணி காத்துக்கிட்டு இருந்தாங்க. கோர் காம்பிடன்சின்னு சொன்னா அவன் அதை எடுத்து ஃபாலோ பண்றான். அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயம் பாட்டம் ஆஃப் த பிரமிட் சொன்னா அதை எடுத்து ஃபாலோ பண்றான். அந்த மாதிரி வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உங்க ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. அதனால நான் இன்னைக்கு என்னுடைய கல்வி பாதையில் இது நடக்கல, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்றதெல்லாம் மடத்தனம். அது அந்த பெற்றோர்கள் அந்த தற்கொலைக்கு தூண்டுகிறார்கள் என்பது இன்னும் மடத்தனம். அவர்கள் விருப்ப திணிக்கிறது, பல்வேறு ஒண்ணு நான் என்ன ஆக முடியல, அது என் பையன் ஆகணும்னு நினைக்கிறது ஒரு வகையில நல்லது. ஆனா இன்னொரு வகையில அதை ஒரு அழுத்தமா உருமாற்றுகிறோம், அந்த பிள்ளையை வந்து தற்கொலைக்கு கொண்டு போற அளவுக்கு கொண்டு போறோம்ன்றது தவறான ஒரு விஷயம். அதை கடந்து சார், நீங்க மனித வளம் மற்றும் திறன் மேம்பாட்டு சார்ந்து நீண்ட காலமா அதுல அந்த துறையில பணியாற்றிட்டு இருக்கிறதுனால நிறைய தொழில் முனைவோர் உருவாகும் சில பேருக்கு ரொம்ப குறைவான பேருக்கு தான் இருக்கும். அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கணும். கண்டிப்பாக தொழில் முனைப்புன்றத நம்ம சரியான விதத்துல ரெகக்னைஸ் பண்ணல. அது வந்து மிகப்பெரிய தவறு. குறிப்பா தமிழ் மாணவர்கள் மத்தியில தொழில் முனைப்பு என்றால் என்ன, ஒண்ணு அதை தொழில் அதிபர்னு சொல்லி அதை கேவலப்படுத்தணும். யாருமே வந்து தொழில் முனைவோர் வேற, தொழில் அதிபர் வேறு சார். நம்ம வந்து ரொம்ப நாளா வந்து தொழிலதிபர், அவர் வந்து தமிழ் படங்கள்ல எப்படி இருப்பாரோ தொந்தி வச்சிருப்பாரு, செயின் போட்டிருப்பாரு, தங்க செயின் போட்டிருப்பாரு. இந்த மாதிரி வந்து ஒரு தொழில் அதிபர் என்ற ஒரு விஷயத்தையே நாம வந்து மரியாதைப்படுத்தவில்லை. இன்னைக்கு உலக அளவுல சாதித்த பல தமிழர்கள் பார்த்தீங்கன்னா தொழில் முனைப்பு மூலமா சாதிச்சிருக்கிறாங்க. ஆண்டர்பிரினர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு தமிழாக்கமே கூட சரியா வந்து புரியுது. தொழில் முனைவோர்னு ஒன் ஹூ ட்ரைஸ் டு கன்சீவ் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஒரு இண்டஸ்ட்ரியை கட்டமைக்கிறது, வடிவமைக்கிறதுன்றது, அதுக்கு சரியான ரோல் மாடல்ஸ் நம்ம உருவாக்கலை சார். இன்னைக்கு வந்து ஒரு சந்திரமோகன் அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெரிட்டேஜ் அந்த ஹேட்சன் ஆரம்பித்து ஒரு ஐஸ்கிரீமில் ஆரம்பித்து அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு. நீங்கள் பாம்பேயில் போய் அவர் பேரை சொன்னீங்கன்னா இன்வெஸ்டர் ஓடி வரான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு இங்கே கேட்டுட்டு இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் எத்தனை பேருக்கு அவர் பேர் தெரியும்? ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பாங்க, அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பாங்க, இல்லை இபாக்கோ சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் அந்த தொழில் முனைப்புடைய மகத்துவம் யாருக்கு தெரியும்? இன்னைக்கு கண்டிப்பாக அவங்க குறைஞ்சது ஒரு 20,000 வேலை வாய்ப்பு உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, இன்னைக்கு அந்த நிறுவனம் வந்து ஒரு மதிக்கத்தக்க நிறுவனமாக ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு டார்லிங்காகன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து உருவெடுத்திருக்கோம். ஒரு 1000 தொழில் முனைவோர்களை மலர செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில். பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஹீரோஸ் ஆகணும். நீங்க நம்ம அரசியல்வாதிகளையோ உயர்கல்வியில இப்போ +2க்கு பிறகு உயர்கல்வியில தேர்வு செய்யறப்பவே இது போன்ற முன்முடிவோடு அல்லது இதற்கான சிந்தனையோடு அவர் வரணுமா? என்னென்ன மாதிரி படிப்புகளை தேர்ந்தெடுக்கணும்? இப்போ பாருங்க, கல்லூரி அளவில் இன்னைக்கு டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் கற்றுத்தரப்படுகிறது. ஓகே, குறிப்பாக நான் சொல்லக்கூடியது இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து மிக எளிமையாக நான் முதல்வனில் ஒருங்கிக்கக்கூடிய ஒரு திட்டம் நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் கொண்டு வரணும். இப்போ பல அமைப்புகள் இன்னைக்கு ஸ்டார்ட் அப் தமிழ் நல்ல ஒரு முயற்சிங்க. ஸ்டார்ட் அப் தமிழ் இன்னைக்கு அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்கிறது. அதில் வந்து ஒரு காலகட்டத்தில் அதனுடைய சிவராஜ்ன்றவர் அதில் பொறுப்பில் இருக்கிறாரு. அவர் மிக முக்கியமான ஒரு முயற்சி எடுத்தார். ஆனால் ஏனோ தெரியல இந்த அரசாங்கம் அது உள்ளே கொண்டு போகல. அதாவது ஒரு 10th படிக்கிற பையனுக்கு தொழில் முனைப்புக்கான அனுபவத்தை உருவாக்க வேண்டும். இப்போ நான் படித்த எக்ஸல்ஆரில் ஒரு நாள் எங்களுக்கு வந்து போய் சேர்ந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து என்ன செய்யணும்னா வெளியே போகணும். அந்த ஜம்ஷெட்பூரில் அந்த குளூரில் வெளியே போகணும். ஏதாவது ஒரு 100 ரூபாயாவது சம்பாதிச்சுட்டு வரும் அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்றுவாங்க. நீங்கள் யார்ட்டையும் வந்து என்னுடைய அடையாளம் இதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஆனால் போய் ஏதோ ஒன்று பண்ணு, மூட்டை தூக்கு, இல்லை கடையில் வந்து காய்கறி விற்கிறவங்களுக்கு உதவியாரு, இல்லை வந்து ஒரு பக்கத்தில் காலேஜில் போய் இங்கிலீஷ் சொல்லிக் கொடு,
இங்கிலீஷ் ட்ரெயினராக போய் சொல்லிக் கொடு, என்ன வேணாலும் பண்ணணும். ஆனால் ஒரு 100 ரூபாயாவது சம்பாதிச்சுட்டு வரும். இது வந்து நான் சொல்றது 1982, 84களில் முதல் வாரத்தின் ஒரு நாள் நாங்கள் வந்து வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வரோம். ஒரு டீமாக போய் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். இது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்புடைய ஒரு அடித்தளம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஒன்றுமே இல்லாமல் போய் அந்த இடத்துல இருக்கிற தேவைகளை கண்டறிந்து, உன்கிட்ட இருக்கிற திறமைகளை கண்டறிஞ்சு, ஒண்ணுமே திறமை இல்லைப்பா, என்னால் மூட்டை தூக்க தான் முடியும், அங்கே அது தேவை இருக்கு, தூக்குறேன், தூக்கிட்டு வந்து எனக்கு ஒரு மூட்டைக்கு இவ்வளவுன்னு தர்றாங்க, ஏன் இவ்வளோ குறையா தர்றாங்க, இது இவ்வளோ பெரிய வேலையே, அந்த புரிதல் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நல்ல ஹெச்ஆர் பர்சனாக இருப்பீங்க நாளைக்கு வந்து. ஸோ அந்த உணர்வோடு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அட்லீஸ்ட் 10th படிக்கிற பையங்க, 11th படிக்கிற பையங்க, அதுதான் புதிய கல்விக் கொள்கையில நிறைய அம்சங்கள் இடம்பெற்று இருக்குங்க. ஆனால் நமக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அந்த புரிதல்களை யாருமே கொண்டு வரல. ஊடகங்களோ அரசியல்வாதிகளோ யாருமே அதை பற்றி பேசுறது இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அம்சங்கள் இதை வந்து ஒரு ஒரு மிக மிக முக்கியமான விதத்தில், அதுவும் ஒரு தமிழன் உருவாக்கிய அந்த கல்விக் கொள்கை பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய கல்விக் கொள்கைன்னு நான் சொல்லுவேன், பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா எல்லா மாநிலங்களுடைய கல்வி அமைச்சர்கள் அதில் இருந்தாங்க. அந்த இதில் முதல்ல இருந்த டீமில் பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த ஒவ்வொரு அம்சங்களும் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்னு சொல்கிறதுல இது ஒரு அம்சங்கள்ங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கற்றுக்கிறது அப்படின்றத வந்து ஒரு ஒரு முறை சார்ந்த கல்வி கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர்றது. ஓகே, இதுக்கு அடிப்படை இதுதான். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை வளரும். ஒன்றும் இல்லைடா, நான் 100 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறவன் எவ்வளோ பெரிய விஷயமா இருப்பான். என்னால் எந்த சுச்சுவேஷன்லையும் மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிற பண்பு வளரும்ல. அதை வந்து ஒரு நாள் நாங்கள் இதை அனுபவம் இருந்தோன்னா 2 நாள் அதை அனலைஸ் பண்ணுவாங்க. நீ என்ன போன, என்ன பார்த்த, என்ன நடந்தது, ஏன் அப்படி அந்த இடத்துல இருக்கு, மண்டி போய் வேலை செஞ்சு அந்த மண்டி ஏன் அப்படி இருக்கு, மண்டியில் இருக்கிறவன் ஏன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், விவசாயம் எல்லாம் செத்துட்டு இருக்கான், அந்த மண்டியில் இருக்கிறவன் ஏன் பெரிய ஆளானா, இந்த கேள்விகள்லாம் அதில் கேட்பாங்க. ஓகே, ஒரு காலகட்டத்தில் இப்போ இந்த விவசாயிகள் போராட்டம் நடந்தது பார்த்தீங்களா, அது எல்லாமே மண்டிக்காரங்க ஆர்கனைஸ் பண்ண ஒரு விஷயம். ஓகே, ஏன் வந்து மண்டிக்காரங்க இதனால அஃபெக்ட் ஆகிறாங்க. இந்த சட்டம் வரும் பொழுது அந்த இடைத்தரகர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஏன் இவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போறாங்க, இதை புரியறதுக்கு அந்த ஒரு நாள் எனக்கு பிரயோஜனமா இருந்தது. ஓகே, மொழி தெரியாது, ஹிந்தி, அந்த இடத்துல ஹிந்தி மொழி இருக்கிற இடத்துல கூட சரி நம்ம எப்படி சர்வை பண்ண முடியும் அந்த விஷயத்த வந்து அப்போ நமக்கு பேசுகிற இங்கிலீஷு ஒருத்தருக்குமே தெரியலையே, இந்த விஷயம் நமக்கு அங்கே போய் புரிவிடும். ஓகே, அந்த இங்கிலீஷ் தேவை அவனுக்கு ஒருத்தனுக்கு இருக்கு, உட்காந்து கணக்கு எழுதுறதுக்கு ஒரு நாள் உட்காந்து எழுதி கொடுத்துட்டு போப்பான்னு சொல்லக்கூடியவன் இருப்பான் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி வந்து தேவைகளை புரிந்து கொள்வது என்பது தொழில் முனைப்பின் அடிப்படைங்க. இந்த இடத்துல இது தேவை இருக்குப்பா, எனக்கு இந்த திறமை இருக்குப்பா அப்படின்ற கூட ஒரு அந்த ரா கட்ஸ் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வருது புதிய கல்விக் கொள்கை. அதில் இருக்கிற ஒரு அம்சங்கள் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் குவைட்டாக அண்டர் கிரவுண்டில் பண்ணுற விஷயங்களை ஓப்பனாக பண்ணுங்க. இப்போ இதை எடுத்து கொண்டு வர்றதுக்கு எந்த பெற்றோர் வேணாமாங்க. இது வந்து ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மும்மொழி கொள்கையை ஒரு திரையாக பயன்படுத்தி ஒரு பிரிவினை உணர்வுடன் இந்த அம்சத்தை எடுக்காம இருக்கிறீங்கன்றத நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒட்டுமொத்த கல்விக் கொள்கையே புறக்கணி, அந்த த்ரோயிங் த பேபி வித் பாத்டப்ங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்றது என்னுடைய எண்ணம். இது வந்து கண்டிப்பா மாறிடும்ன்றது என்னுடைய நம்பிக்கைங்க, ஆழ்ந்த நம்பிக்கை. நிறைவா சார், இப்போ மாணவர்கள் கலை, அறிவியல், மருத்துவம், சட்டம், வேளாண்மை, இப்படி இவ்வளவு படிப்புகள் இருக்கு. இந்த படிப்புகளை தேர்வு செய்யறப்ப மாணவர்களுடைய விருப்பம் முக்கியமா, பெற்றோர்களுடைய ஆலோசனை முக்கியமா, அவங்களோட கல்வியாளர்கள் ஒரு கருத்தை சொல்லுவாங்க, வேலை வாய்ப்பு, எதிர்காலம், எதை சார் அவங்க கவனத்தில் கொள்ளணும்? ஒரு ஆலோசனைன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன? இன்னும் கூட குறைந்தது 80 விழுக்காடு மாணவருடைய கல்வி பாதை என்பது பெற்றோர்களால் வடிவமைக்கப்படுகிறது. இது நிஜம். அது படித்த பையனாக இருந்தாலும் சரி, படிக்காத பையனாக இருந்தாலும் இது நிஜம். ஆனால் நான் என்னுடைய நேரடி இது வந்து பெற்றோர்கள் ஒரு நல்ல புரிதலுடன் மாணவர்களுக்கு பாதை காட்டுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு பாதை காட்டுங்க. அந்த பாதை நீங்கள் காட்டும் பொழுது இந்த பையனுக்கு இது வந்து நீங்கள் +2 முடிச்சப்புறம் பண்ண முடியாது. அவன் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப 10ஆப்புல இருந்து இல்லை அட்லீஸ்ட் 8ஆப்புல இருந்தாவது இவன் என்ன செஞ்சால் நல்லா இருக்கும், இவனுக்கு எது பிடிக்குது, இவன் வந்து ஒரு தன்னெழுச்சியாக செய்யக்கூடிய பையனா இல்லை வந்து மற்றவங்க சொல்லி செய்யக்கூடிய பையனா, இந்த புரிதல்களை பெற்றோர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கணுங்க. ஓகே, நான் முடிவெடுத்துட்டேன், நான் IAS ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும், இது என்னால் முடியலை, இவன் ஆகணும் அப்படின்னு இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இந்த மண்ணில் இந்த பயிர் விளையுமா, இந்த கேள்வியை வந்து ஒரு விவசாயி கேட்குற மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே,
பையங்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க சார். நீங்கள் வந்து கட்டுப்பாடுன்றது வீட்டில் ஃபேமிலியில் இது கட்டுப்பாடு வச்சுருக்கீங்க. இந்த ஸ்கூலில் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கும், இந்த கல்லூரியில் இந்த கட்டுப்பாடுகள் இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பவுண்ட்ரிஸ் சார். அந்த பவுண்ட்ரிக்குள்ளே அந்த பையன் என்ன மாதிரி மலர்கிறான், ஒரு பூ மலர்ற மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுவார், அழகாக சொல்லுவார், அந்த பூ மலர்ற மாதிரி மலருமா, அது இந்நேரம் இத்தனை நாட்களை மலரணும்னு சொல்லி தடி வச்சு அடித்தா மலராது, அது என்னைக்கு மலருமோ அதான் மலரும். மல்லிகை செடியில் ரோஜாப்பூ மலராது. அவர் அழகாக சொல்லுவார், ஒரு கவித்துவமாக சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம வந்து என்ன செய்கிறோம், இவன் என்ன ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், இவன் ரோஜாப்பூ தான், அவன் ஆக்சுவலாக என்னவா இருக்கான், அவன் வந்து பூசணிக்காய் விளையிற ஒரு பூவா செடியா கொண்டு வந்து சேரலாம். ஆனால் அதை கொஞ்சம் அவங்கள அப்படியே இயற்கையாக மலர விட்டு நம்ம கைடன்ஸை அதுக்கு தக்கன்னு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும் சார். நான் வந்து எல்லாரும் வந்து இப்போ அப்பா பெரிய ஆளாயிட்டாருன்னா பிள்ளை அதே மாதிரி தான் வந்துடணும், அந்த துறையிலே வர்றது ரொம்ப ரேர். ஆனால் இவன் இப்படித்தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு அவனுடைய மலர்ச்சியை, அவனுடைய புரிதலை, அவனுடைய இயற்கையான ஓரியன்டேஷன்ஸை மதித்து நீங்கள் வந்து அவனுக்கு அந்த கைடன்ஸ் கொடுங்க. உங்கள் கைடன்ஸை மதிக்கிறவங்க தமிழ்நாட்டில் 80% இருக்கிறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம். பல மாநிலங்களில் கிடைக்க கூடாத ஒரு பேர் இது. ஓகே, நீங்கள் அதை செஞ்சு அவன் அரியர்ஸ் வாங்கி அவன் அதனால் வேலை கிடைக்காம போய் தண்ணி அடித்து கஞ்சா அடித்து கெட்டு போனான்னா அதனால் யாருக்கு பிரயோஜனம்? அதனால் நீங்கள் தயவுசெய்து அவனுக்கு என்ன விருப்பன்றதை பாருங்கள். அதே நேரத்தில் தேவையற்ற பிடிவாதங்கள், எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு ஈஸி தான் வேணும், ட்ரிபிளி வேண்டாம் அப்படிமா. ஏன் அவங்க என்னையா தெரியும், ட்ரிபிளி பற்றி தெரியுமா, ஈஸியை பற்றி தெரியுமா, இது லைட் கரண்ட் சார், அது ஹெவி கரண்ட் சார் அப்படிம்பாங்க. என்னப்பா நீ கடைசியில் போய் கோடு எழுத போகிற, கம்பெனியில் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வேலை செய்ய போகிற, அதுக்கு நீ இது படித்தாலும் ஒன்று தான், அது படித்தாலும் ஒன்று தான், சிவில் படித்தாலும் ஒன்று தான், பெரிய வித்தியாசம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். வாய்ப்புகள் நிறைய இருக்கு, மாணவர்களே அதுக்கு ஏற்ப பெற்றோர்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். பெற்றோருடைய இயற்கையான நம்பிக்கையை வளர விடுங்கள், அதை தகர்க்காதீர்கள். நான் பாதை காட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் போக வேண்டிய மலர்ச்சியை காலி பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். பிள்ளைகளை நம்புங்க, எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகளை நல்லா நம்புங்க. அவங்களுக்கு அவங்களுடைய ஊக்கத்தை கெடுக்கிற மாதிரி நம்ம எதுவும் பண்ணாமல் இருந்தோம்னாலே மிகப்பெரிய வரம் அவர்களுக்கு நீங்கள் தந்திருப்பீர்கள். நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி. தேங்க்யூ. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம்.